ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். 9ஆம் அதிபதி 12ல நிற்க இந்த வருஷமானது உங்களுக்கு பிறக்குது. அதுலேயும் அந்த சந்திரன் ஆனவர் ராகுனுடைய சாரத்துல பிறக்கின்ற வருடமாக இது இருக்கிறது. இது போக ராகு உங்க வீட்டுல தான் உச்சம் ஆவாருங்க. அதனால இந்த வருடம் உங்களுக்கு எது நடந்தாலுமே சரி அதிகபட்சமா நடக்கும். இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனீஸ்வரன் முடிஞ்சு இந்த வருஷம் பிறக்குதுங்க. இதுவே ஒரு நல்ல நிலைப்பாடு. இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலைகள் மாறி, இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நிலைகள் மாறி, எல்லா தடைகளும் தாமதங்களும் அத்தனை மனக்கவலைகளும் விலக இந்த வருஷம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான வருஷம் இது. அஷ்டமத்துல குரு வராரு, பரவாயில்ல. அதே போல உங்களுக்கு ராகுவானவர் 4லயும் கேதுவானவர் 10லயும் வராங்க. இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு தான். இதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் தான். இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கும். மிகப்பெரிய நன்மைகள் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கும். ஒரு வருஷம் நல்லபடியா உங்களுக்கு போச்சுதான். ஏதோ காசு வந்துதான் உங்களுக்கு செலவுகள் போனது. கொஞ்சம் மருத்துவமனைக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. வீடுக்கு கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுனால செலவுகள் ஆயிருக்கும். இதெல்லாம் போக இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. மற்றபடிக்கு வேற எந்த வகையில செலவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வீகத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஒரு கோவில்ல இது திருவிழா நடக்குது, கொடை காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுல கொஞ்சம் செலவு கூடுதல் ஆகும். இந்த வருஷம் கொஞ்சம் வரி அதிகமா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல மார்க்ல வந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் டவுன்ல வருவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் காசு அதிகமா கட்டி காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்ல +1 +2க்கு மாத்துறதுலயோ உங்களுக்கு செலவுகள் இந்த வருஷம் கண்டிப்பா சேருங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னாக்கா 10ல கேது இருக்கிறதுனால தொழில்ல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அது கொஞ்சம் தொழில் முடக்கத்திலையும் கொடுக்கும். அதனால அதுல போயிட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு திருப்பி திருப்பி அதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இதனால ஆயிடுச்சோ அதனால ஆயிடுச்சோ நீங்களா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதுல போய் திருப்பி திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதனால இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, வீடு வாங்குறீங்க அப்படின்னா கை கடக்கமான வீடா வாங்குங்க. ஜாஸ்தியா கடன் வாங்கி ஒரு பெரிய லெவல்ல இஎம்ஐ கட்டுற மாதிரியான வீடு வாங்காதீங்க. அஷ்டமத்துல குரு வராரு, எப்ப வேலை போகும்லாம் தெரியாது. சரி, தொழில் பண்ண நாங்க தொழில் தானே பண்றோம், நாங்க நல்ல பெரிய வீடா வாங்குறோம். உங்களுக்கு 10ல கேது வராரு, அதனால அது நீங்களும் அதை பண்ணக்கூடாது. 10ல கேது வரும் பொழுது தொழில முடக்கத்தை ஏற்படுத்துவாரு, மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அது மாற்றம் நல்ல மாற்றம்லாம் இல்லை, தொழிலையே மாத்துவாரு. அதனால இதுல நீங்க கவனத்தோட இருக்கணும். அதுலயும் இந்த சிம்மத்துல சனீஸ்வரன் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கேது அது மேல வர்றதுனால தொழில்ல ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை ஏற்படும். அப்புறமா தலையில கை வச்சுட்டு உட்கார்றதுல பிரயோஜனம் கிடையாது. வருமுன் காப்பது சிறந்தது. அதனால இந்த வருஷம் நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு, எனக்கு சனீஸ்வரன் நல்ல நிலையில இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தொழில்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. பெரிய லெவல்ல வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்னாக்கா அது வெளிநாட்டு வாய்ப்பா இருந்தது அப்படின்ற பட்சத்துல வெளிநாடு போயிடுங்க, நல்லது. இல்லைன்னா அஷ்டம குருவால அல்லல் படுறதுக்கு நேரிடலாம். இது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு இருக்குங்க, எனக்கு பிரச்சனை இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு, ஜெயிக்குமா? இந்த வருஷம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க, கவனத்துல இருங்க. சந்திரன் 12ல நின்று பிறக்கிறதுனால இந்த வருஷம் நீங்க வெளிநாடு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கான முயற்சிகள் பலிதமாகும். கொஞ்சம் நீங்க இறங்கி வேலை செய்தீங்கன்னா போதுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க. அது படிப்பாகட்டும், உத்தியோகமாகட்டும், இல்ல பிசினஸ் ஆகட்டும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றாது, இது ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, வெளிநாடு போயிடுங்க, ரொம்ப நல்லது. நிறைய பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க முடியும். இல்லையா, வெளியூராவது போங்க. இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போங்க. என்ன அப்படின்னாக்கா 2க்குரியும் 8க்கு போறாங்க, அதுதான் இங்க மைனஸ். அதனாலதான் இதை சொல்றோம், வெளியில போங்க அப்படின்றது. மற்றபடி உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. 2க்குரியன் 8ல போய் 2 தானே பார்ப்பான், காசு தர மாட்டான். அதனால நீங்க இதெல்லாம் யோசிக்க கூடாது. உங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4ல ராகு வர்றதுனால, அது குரு திரிகோணத்துல பாக்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் ஏற்படுங்க. வாங்குற வீடு உங்களுக்கு பாசிட்டிவா மாறும், வாங்கக்கூடிய வாகனம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். இருந்தாலும் 4ல ராகு வர்றதுனால புதுசா நான் போய் BMW தான் எடுப்பேன்லாம் பண்ணக்கூடாது. கை கடக்கமான கார் வாங்குங்க. வீடு பங்களா டைப் வீடு வாங்குறதோட மாடி வீடா வாங்குங்க. எதுக்கு சொல்றோம்னா, நீங்க வாங்குற வீடு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரி வாங்குங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல காசு வராது, வாடகை மூலமா காசு பொழைச்சிப்பீங்க. இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது.
சரி, இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான அடித்தளமா தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 8ல போறாருங்க. அதனாலயும் நீங்க கொஞ்சம் கவனத்துல இருக்கணும். நீங்களா போய் வம்பு வழக்குல சிக்குவீங்க. அதனால நீங்க அதுல கவனத்தோட இருங்க. குழந்தைகளால உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும். நீங்களே 8ல போய் உட்கார்ந்திருக்கிறதுனால, இதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வழக்குல வெற்றியெல்லாம் கிடையாது இந்த வருஷம். அதனால தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போய் சிக்கிக்காதீங்க. 10ல கேது வராருங்க. அதனால புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பங்கம் ஏற்படும். யாரும் தெரியாதவங்களோட பழகாதீங்க. வேற்று மதத்தவரோட பழகாதீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் உங்க கூட நல்லா பேசி அறிமுகமாகி தொழில் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா, ஆன்னு சொல்லி நீங்களும் தலையாட்டிட்டு போய் தொழில்லாம் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் சந்தோஷம் தரக்கூடிய வருஷம் தான். சனீஸ்வரன் நல்ல நிலைதாங்க. அதே ராகு கேதுவும் நல்ல நிலைதான். அவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்களால ஏற்படக்கூடிய நன்மைகளும் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நிலைப்பாடுகள் தான். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லதுன்றதுனால இதை சொல்றோம். நிறைய நற்பலன்கள் நடக்கிறதுக்கு உங்கள் தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமும், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனமும் நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருடம். அதாவது மே மாசம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கு நீங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு தரமாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்றதுக்கு முயற்சிகள் செய்யுங்க. அது கொஞ்சம் கஷ்டமான நிலை தான். ரொம்ப விடியல் நேரத்துல நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது உங்க பேர்ல ஒரு அர்ச்சனையை செய்து முருகனிடம் உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக அனைத்து குறைகளும் விலகி உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.